திரைப்பட வசனம் போல கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்தில் கம் என்றும் கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்தில் கும் என்றும் அரசியலில் இருக்க முடியாது என திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதுவும் பேசாத விஜய் குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். மேலும் விஜயை பார்த்தாலே திமுகவிற்கு பயம் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தீர்ப்பளித்த ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட நிலையில் அதில் புதுச்சேரி நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் வைத்திலிங்கம் முதல் கையெழுத்திட்டார். இந்நிலையில் இந்துக்களுக்கு முதல் கையெழுத்திட்ட புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தை கண்டித்து முருக பக்தர்கள் மற்றும் இந்து இயக்கங்கள் சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே தீபம் ஏற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மேடையில் பேசிய அண்ணாமலை, கோவில் மலையில் மாமிசம் சாப்பிடலாம் என சொன்னபோது எதிர்த்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி இல்லை என்றும், ஆனால் தீபம் ஏற்ற வேண்டும் என சொன்னபோது அறநிலையத்துறை அதிகாரி எதிர்த்ததாகவும், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என பேசிய அவர் இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்றார். மேலும் இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கு முன்னதாக குன்றின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பழக்கம் உள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் உள்ளது சர்வே கல் இல்லை, சமணர் கால கல் என தற்போது திமுகவினர் புதியதாக பேசி வருவதாகவும், தினமும் பொய் சொல்லி அவர்கள் கூறுவதை நியாயப்படுத்தி வருகின்றனர் என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் மைனாரிட்டி போட்டு அங்கும் இங்கும் கலையாமல் இருப்பதற்காக பாராளுமன்ற சபாநாயகரிடம் அளித்த மனுவில் கையெழுத்திட்டதாக திமுக எம்பி ஒருவர் தன்னிடம் தெரிவித்ததாகவும், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்றும், இந்துக்கள் முருகனுக்கு ஒன்றாக நிற்காவிட்டால் வேறு யாருக்காக நிற்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக இந்துக்களை சீண்டுவதே திமுகவின் வேலையாக உள்ளதாகவும், எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் விவகாரம் ஏறெடுக்கும் என்றும் தெரிவித்தார். இதேபோல் இந்து அறநிலையத்துறை சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஜோதி, முருகனுக்கு 2 மனைவி இருப்பதால் 2 இடங்களில் தீபம் ஏற்ற முடியுமா என வாதிட்டத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காதது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்தில் கம் என்றும் கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்தில் கும் என்றும் அரசியலில் இருக்க முடியாது என திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதுவும் பேசாத விஜய் குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்தார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வக்பு வாரியம் மூலம் தர்காவை திமுக அரசு தூண்டி வருவதாகவும், பாஜக இந்துக்கள் மற்றும் விஜயை பார்த்தால் திமுகவிற்கு பயம் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும், பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ரெட்டியார்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலக துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து திறப்பு விழாவிற்கு வந்த அனைவருக்கும் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள், மண்டல பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெயரை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எல்ஜிகே தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியானதில் இருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் மாநில பொதுச் செயலாளர்களாக டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, மாநில செயலாளர்களாக முருகானந்தம், அனிதா, ரவி, மண்டல பொதுச் செயலாளர்களாக அப்துல் பாசித், ராபர்ட், ஜேசுதாஸ், விஜயராஜ், சுரேஷ், கண்ணபிரான், செய்தி தொடர்பாளர் மகளிர் அணி முகமது சஜிதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும், பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக கூறினார். கட்சி தொடங்கியதில் இருந்து பல முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் இணைந்து வருகின்றனர். கட்சி அலுவலகம் திறப்பதற்காக காத்திருந்தோம். இனி வேகமாக கட்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக செய்வது சட்டவிரோதமானது, நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும், தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது, திமுகவிற்கு எதிலும் ஒரு தெளிவு இல்லை எனவும் கூறினார். இவ்விவகாரத்தில் நீதிபதியை பதவி நீக்க கோரும் மனுவில் புதுச்சேரி எம்பி கையெழுத்திட்டது தவறான விஷயம். காங்கிரஸ் என்னை விமர்சிப்பது நகைச்சுவையாக உள்ளது. மீனவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள்
வாழ்வாதாரத்திற்காகத்தான் கட்சி கொடி படைகள் வெளியிடப்பட்டது. நாட்டை ஊழலால் கூறு போட்டு விட்டது காங்கிரஸ். ஊழலுக்கு முன்னோடியே காங்கிரஸ் கட்சிதான். இது தொடர்பாக விளக்கமாக துரந்தர் என்ற படமே வெளியாகி உள்ளது என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், எங்களுக்கு அலுவலகம் கிடைப்பதில் கூட அரசியல் நடைபெற்றது. பல தடைகளை தாண்டித்தான் இன்று அலுவலகம் திறந்துள்ளோம். எனக்கு புதுச்சேரியில் வீடு கிடைப்பதில் கூட சிக்கல் நிலவுகிறது. இருப்பினும் புதுச்சேரியில் வீடு பார்க்கின்றோம் என கூறிய அவர், SIR திருத்த பணிகளில் நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் சேர தேர்தல் துறை வாய்ப்பு வழங்கியுள்ளது. எல்லாம் சரியாகத்தான் நடைபெற்று வருகிறது. எனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளேன். எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். பின்னர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டை அணிவித்த தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வாழ்த்து தெரிவித்து நிர்வாகிகளுடன் காலை உணவும் அருந்தினார். தாவேகா மாநாட்டில் துப்பாக்கியுடன் வந்த நபரை கண்டுபிடித்த 2 காவலர்களுக்கு மாநில காவல்துறை மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். புதுச்சேரி மாநில காவல்துறையின் மாநாடு ஹோட்டல் அக்காடில் நடைபெற்றது. மாநாடு தொடக்க விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி பேசினார். அப்பொழுது தமிழக வெற்றி கழக மாநாட்டில் துப்பாக்கியுடன் வந்த நபரை சாதுரியமாக கண்டுபிடித்து கைது செய்த விவகாரத்தில் 2 காவலர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. சிக்காமா செக்யூரிட்டி சுப்பிரமணியன் மற்றும் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோருக்கு புதுச்சேரி காவல்துறையின் மாநில மாநாட்டில் முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் இணைந்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து முதலமைச்சர் பேசிய பொழுது, புதிய தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. அதற்கேற்ப குற்றங்களும் வளர்ந்து வருகிறது. இதனால் போலீசார் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக போலீசாருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளை போலீசார் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மாநாடு மூலம் விவாதம் நடத்தி செயல்படுத்த வேண்டும். நாடு முழுவதும் உள்ள சிறந்த காவல் நிலையங்களில் 8வது இடத்தை பாகூர் காவல் நிலையம் பெற்றுள்ளது. இதில் மேலும் முன்னேறி 3, 4வது இடத்தை பிடிக்க வேண்டும். பிற காவல் நிலையங்களில் உள்ள போலீசாரும் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். புதிய சட்டங்களை அமல்படுத்துவதிலும் வழக்குகளை பதிவு செய்வதிலும் நாம் முன்னணியில் உள்ளோம். போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் நெரிசலை தீர்க்கவும் திட்டங்களை வகுக்க வேண்டும். அரசு துறைகளில் பணிகள் தொய்வாக நடைபெற ஆட்கள் இல்லாததுதான் காரணம் என தெரிய வந்தது. இதையடுத்து காலி பணியிடங்களை அரசு நிரப்பி வருகிறது. காவல்துறையில் 800 பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். 70 SI பதவிகளை நிரப்ப உள்ளோம். ஊர்காவல் படை வீரர் தேர்வில் குழப்பம் உள்ளது. இதை சரி செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து ஊர்காவல் படை வீரர்களுக்கும் பணி வழங்கப்படும். மத்திய அரசிடம் புதிய பணியிடங்களை உருவாக்க அனுமதியும் கோரியுள்ளோம். போலீசார் நன்றாக பணியாற்றி சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்தால் அரசுக்கு நல்ல பெயரை தரும். புதுவை காவல்துறைக்கு அரசு எப்போதும் முழு ஒத்துழைப்பு, நிதி அளிக்கும் என தெரிவித்தார். விழாவில் தலைமை செயலாளர் சரத் சௌகான், DGP ஷாலினி சிங், DIG சத்யசுந்தரம், சீனியர் SPக்கள் கலைவாணன், ஸ்ருதி ஏரகட்டி மற்றும் காவல் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் சென்னை சிறப்பு புலனாய்வு துறை இணை இயக்குனர் கருணாகரன், இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் கீர்த்தி கஷபர், போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியக கண்காணிப்பாளர் தீபக் கௌசிக், தேசிய பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டர் சங்கரபாண்டியன், சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மைய துணை கமாண்டர் சஞ்சய்குமார் ஆகியோர் புதுவை போலீசாருக்கு பயிற்சி அளித்தனர். திருபுவனை புராணசிங்கபாளையம் அருகே டியூசன் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புராணசிங்கபாளையம் அரசு பள்ளி அருகே 3 பேர் நின்று கொண்டு டியூசன் சென்று வரும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு சென்றனர். போலீசாரை கண்டதும் 3 பேரும் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் சிறுவந்தாடு மோட்சக்குளம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சுப்பிரமணியனின் மகன் சுபாஷ் வயது 29, பூரணசிங்கபாளையம் பேட் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த குமாரின் மகன் சிந்தனை தாசன் என்கின்ற தாஸ் வயது 22 மற்றும் முகேஷ் வயது 22 என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 32 கிராம் கஞ்சா, செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் நடைபெற உள்ள இலக்கிய விழாவில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளதாக ஆரோவில் அறக்கட்டளை செயலர் ஜெயந்த் ரவி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில் நகரம். இங்கு பலதரப்பட்ட மக்கள் மற்றும் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த நகரம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஆரோவில் அறக்கட்டளையின் செயலர் ஜெயந்த் ரவி கூறிய பொழுது, வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 6 நாட்கள்
ஆரோவில் இலக்கிய கலை விழா நடைபெற உள்ளதாகவும் இதில் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பல்வேறு நாட்டிலிருந்து பண்பாட்டு கலை இலக்கியம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் இந்த விழா அமைந்துள்ளதாகவும் ஆரோவில் இலக்கிய விழா என்பது ஆரோவிலில் பல மொழிகளில் இலக்கியம் கலாச்சாரம் மனித ஒற்றுமை ஆகியவற்றை கொண்டாடும் ஒரு சர்வதேச நிகழ்வாகும். இதில் மத்திய அமைச்சர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் சமஸ்கிருதம் பிரெஞ்சு தமிழ் உள்ளிட்ட மொழிகளுக்கான அமர்வுகளும் புத்தக வெளியீடுகளும் இடம்பெறுகின்றன எனவும் இந்த விழாவில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து கலைஞர்கள் இசை கலைஞர்கள் வருகை தர உள்ளனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் புதுச்சேரியை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்டம் மகளிர் அணி செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டை அகத்தியர் ஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்டம் மகளிர் அணி செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டை அகத்தியர் ஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நகர மாவட்ட மகளிர் அணி தலைவி அனுராதா ராஜகோபாலன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், மாநில தேர்தல் மேலாண்மை குழு உறுப்பினரும் வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றி செல்வம், முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் புவனேஸ்வரி, மாநில மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி, துணைத் தலைவர் மஞ்சு, பொதுச் செயலாளர் பிரியா, செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் கீதா, பிரியா, மஞ்சுளா, தொகுதி மகளிர் அணி தலைவர்கள் அங்கம்மாள், இலக்கியா, வேளாங்கண்ணி உள்ளிட்ட மாவட்ட தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாநில நிர்வாகி வெற்றி செல்வம் பேசும் பொழுது பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு அமல்படுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியாக இருக்கும் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் எனவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மகளிர் அணி மிக சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் மகளிர் அணிக்கு மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மற்றும் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுமாரானா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளித்தார். நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜா பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியில் பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் எனவும் குடும்பத்தின் உறுப்பினர்களைப் போல பெண்களுக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருப்போம் என்றும் கட்சியில் அனைத்து போராட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் பெருமளவில் மகளிர் அணி பங்கேற்று சிறப்பு செய்ததற்கு நன்றி கூறினார். மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மகளிர் அணி மேலும் உற்சாகத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையினை கிடைக்க வழி செய்த முதலமைச்சர் ரங்கசாமியை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரசாங்கத்தில் அங்கன்வாடி ஊழியர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய கருணை தொகை பணி ஓய்வு பெற்று 10 ஆண்டுகளாகியும் கிடைக்காமல் இருந்துள்ளது. இத்தொகை கிடைப்பதற்கு உதவி செய்த துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, துறை செயலர் மற்றும் துறை இயக்குநர் ஆகியோரது முயற்சியால் கிடைக்க வேண்டிய தொகை கிடைத்ததால் முதலமைச்சரை சந்தித்து காரைக்கால் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஊழியர்கள் நன்றி தெரிவித்தனர். மேலும் இதற்கு முயற்சி எடுத்து உறுதுணையாக இருந்த அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் தலைவர் செல்வம், செயலாளர் கணேசன், சிறப்பு அழைப்பாளர் நாகரத்னம், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டம் இணைந்து நடத்தும் குழந்தைகள் தின விழா அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் சுஜித் குமார், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்ட அதிகாரி செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நடைபெற்ற விழாவில் அங்கன்வாடியில் பயிலும் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், ஆடை ஆபரண போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் 24 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 3 மின் திட்டங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் 16,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கும், கந்தேஸ்வரர் நகர் பகுதியில் 3,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த மின்பாதை மற்றும் கம்பங்களை மாற்றுவது மற்றும் ஆற்றங்கரை பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு இடையூறாக இருந்த உயரழுத்த மின்பாதையை 3,31,000 ரூபாய் மதிப்பீட்டில்
மின்பாதையை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு இன்று பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு கிருஷ்ணசாமி, உதவி செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் லூல்ராஜ், ஜீனியஸ் தனியார் பள்ளியின் முதல்வர் கார்த்திகா தேவி மற்றும் மாணவர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி திமுக நிர்வாகி மற்றும் மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் பிறந்தநாள் விழா நேற்று முன்தினம் அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக கொண்டாடினர். பிறந்த நாளையொட்டி மணவெளி மாரியம்மன் கோவில் மற்றும் பூரணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில், நாணமேடு மாரியம்மன் கோவிலில் ஏற்பாடு செய்த அபிஷேக பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அப்பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் சன் சண்முகம் கேக் வெட்டி கொண்டாடினார். பிறகு பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்று மாலை அவரது இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மணவெளி தொகுதி செயலாளர் ராஜாராமன், மாநில விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், தொகுதி அவைத் தலைவர் முருகன், பொருளாளர் செல்லப்பன், ஆதிதிராவிடர் மேம்பாட்டு துணை அமைப்பாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி ராஜாமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி மற்றும் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தவளக்குப்பம் அருகே நல்லவாடு மீனவரை வழிமறித்து கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற 8 குற்றவாளிகள் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள நல்லவாடு சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்தவர் 45 வயதாகும் வெற்றிவேல் என்ற சத்தியமூர்த்தி. மீன்பிடி தொழில் செய்து வரும் இவருக்கு சசிகுமாரி என்ற மனைவி உள்ளார். நேற்று முன்தினம் இவரது உறவினரான கௌசிகன் நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி தானம்பாளைய பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனால் வெற்றிவேல் காரில் ஏற்றி வந்த மணப்பெண்ணை மண்டபத்தில் வாசலில் நிறுத்தி இறக்கிக் கொண்டிருந்தார். அப்போது காரின் பின்புறமாக இருசக்கர வாகனத்தில் வந்த பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் வழிவிட சொல்லி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டு சண்டையானது. இதில் பாதிக்கப்பட்ட பிரவீன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதனைத் தொடர்ந்து அன்று மாலை தவளக்குப்பம் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அன்றிரவு சுமார் 10 மணியளவில் பிள்ளையார் திட்டு கருமாதி கொட்டகை அருகே காரில் சென்ற வெற்றிவேல் மற்றும் அவரது மனைவி சசிகுமாரி ஆகியோரை பூரணாங்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை, தர்மராஜ், குருமூர்த்தி, ஹரிஹரன், விஸ்வா, யஸ்வந்த், சரவணன், ரகு ஆகியோர் வழிமறித்து இரும்பு ராடு, பட்டாக்கத்தி மற்றும் தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்கினர். இதனை தடுத்த சசிகுமாரியையும் தாக்கியதோடு காரையையும் உடைத்து சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட வெற்றிவேல் மற்றும் அவரது மனைவியின் உறவினர்கள் உதவியுடன் திருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் நல்லவாடு மீனவ கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர் பொறுப்பு சஜித், சப் இன்ஸ்பெக்டர்கள் முருகானந்தம், ஜெயகுருநாதன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய சென்றனர். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை மீண்டும் நல்லவாடு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு நல்லவாட்டிலிருந்து ஊர்வலமாக தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் நின்று சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். எனவே மீண்டும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் குற்றவாளிகளான 8 பேரை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 2 கம்பி, ராடு, பட்டா கத்தி, தடி, 2 மோட்டார் பைக் ஆகியவைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் 2 நாட்களாக பரபரப்பு நிலவி வருகிறது. பென்ஷனுக்கு விலக்கு வைக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பென்ஷன் திருத்த மசோதாவை கண்டித்து புதுச்சேரியில் ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓய்வூதியர்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் வகையில் நிதி மசோதாவில் பென்ஷன் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதை ஒன்றிய பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும். அனைத்து ஓய்வூதியர்களுக்கு பாரபட்சமின்றி 1/1/2026 முதல் 8வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஓய்வூதியர் தினமான இன்று இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்திற்கு பென்ஷனர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார்.
புதுச்சேரி பென்ஷனர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தர்ணா போராட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். பென்ஷனர்கள் சங்கங்களின் தலைவர்கள் சண்முகம், ராமசாமி, விஸ்வநாதன், கலியமூர்த்தி, ஆனந்த கணபதி, ராமகிருஷ்ணன், காமராஜ் உள்ளிட்ட திரளான பென்ஷனர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். முன்னதாக கோரிக்கைகளை வலியுறுத்தி பென்ஷனர்கள் கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாஜக கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களும் 2026 ஆண்டு கேலண்டரை கோவிலில் வைத்து வழிபட்டு SKR செல்வகுமரன் துணைவியார் சத்தியவதி காமராஜர் சட்டமன்ற தொகுதி அனைத்து மக்களுக்கும் இன்று முதல் கேலண்டர் வழங்கும் பணி, மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்கும் நிகழ்ச்சி மற்றும் 2026 தேர்தல் பணியை ஆரம்பித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு செல்வன், துறை மகா விஸ்வவர்ணா, தேவநாதன், பாலு, ஸ்ரீ வைகுந்தன், உதயகுமார், வள்ளி, கவிதா, ராசாத்தி, அனுஷ்யா, அருணா பெரியநாயகி ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளையொட்டி பல்வேறு சமூக அமைப்பினர், பொதுமக்கள், இளைஞர்கள் சந்திரசேகரனுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகளும், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் உதயகுமார், ராஜி, வசந்த், ரங்கநாதன், வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் ஆதித்யா என்ற மாணவன் 1 நிமிடம் 7 வினாடியில் 100 தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களின் பெயர்களை அவர்களின் படத்தை பார்த்து துல்லியமாக பேசி உலக சாதனை நிகழ்த்தினார். தொடர்ந்து இதேபோல் 100 சர்வதேச தலைவரின் பெயர்களையும் புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி ஒரே நேரத்தில் 2 உலக சாதனை முயற்சிகளை படைத்தார். புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் பில்லாபாங் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யா. இவரது பெற்றோர் பூரணியின் முழு முயற்சியாலும் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தாலும் ஏற்கனவே பல கிண்ண சாதனைகளை மாணவன் ஆதித்யா செய்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இன்று இந்தியா மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வும், 100 பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டது. நிகழ்விற்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு 1 நிமிடம் 7 வினாடியில் 100 இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தியுள்ளார். அதேபோல் 2வது நிகழ்வாக 100 தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரக்கட்டி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், மாணவன் ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர். சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் LDC UDC ஆசிரியர் தகுதி தேர்வு தொடக்க விழாவை போடி மக்கள் சேவை மைய தலைவர் பிரபுதாஸ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி கோச்சிங் சென்டரில் LDC UDC SIPC ஆசிரியர் தகுதி தேர்வு தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மோடி மக்கள் சேவை மைய தலைவர் பிரபுதாஸ் தொடங்கி வைத்தார். மேலும் அவர் மாணவ மாணவிகளுக்கு LDC UDC தேர்விற்கான முக்கிய வினாவிடை அடங்கிய கையேட்டையும் வழங்கினார். விழாவில் சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் கூறும்பொழுது, LDC UDC SIPC போட்டி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தினசரி காலை மற்றும் மாலை நடைபெறும். இதில் சேர்பவர்களுக்கு 1000 மதிப்புள்ள வினாவிடை கையேடு இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் சாலைகளை சுத்தம் செய்யும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் புயலால் சாலைகள் உடைந்தும் பெயர்ந்தும் சேதமடைந்து அலங்கோலமாக காணப்பட்டது. இதனால் பல இடங்களில் விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், சமூக ஆர்வலர்கள் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்ய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவின்படி பொதுப்பணித்துறையினர் நேற்று புதுச்சேரி நேரு வீதி, மிஷன் வீதி சந்திப்பில் சாலைகளில் உள்ள ஜல்லிக்கல் மற்றும் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் பொதுப்பணித்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் பன்முக பார்வையில் மகாகவி பாரதியார் படைப்புகள் என்ற தலைப்பில் பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்கம் நடைபெற்றது.
மயிலம் பரிமளவேல் தமிழ் உயராய்வு மையம், பிரான்ஸ் கம்பன் கழகம், மயிலி பன்னாட்டு தமிழ் ஆய்வு மென்னி தமிழ் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கிற்கு பேராசிரியர் வேல் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம் பன்முக பார்வையில் பாரதியார் படைப்புகள் என்ற ஆய்வு நூலையும், மோதிலால் நேரு எழுதிய 10 பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமும் என்ற நூலையும் வெளியிட்டார். மயிலி பன்னாட்டு தமிழ் ஆய்வு மென்னி தமிழ் வெளியிடப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வம் ஆகியோர் பாரதி படக்காட்சியை திறந்து வைத்தனர். பேராசிரியர்கள் நீலமேகம், ரத்ன வெங்கடேசன், ராமலிங்கம், சித்ரா, ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பேராசிரியர்கள் பரிமளா, முருகானந்தம், சித்ரா, செந்தமிழ் செம்மல், சீனு வேணுகோபால், ரவிக்குமார், மருத்துவர் ஜீவரேகா, செங்கமல தாயார், கனகராசு, இளங்கோ, சிவபெருமான், வேலுமுருகன், வெங்கடேசன், பழனியப்பன், விஜயகுமார், கோதண்டபாணி, செந்தமிழ் பெரியசாமி ஆகியோருக்கு மகாகவி விருதும் 72 ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.